கனிமொழி ஊராட்சி ஒன்றியப்பள்ளி மணிச்சம்பள்ளி. கவியரசு விஜய வித்யாலய பள்ளி திருவண்ணாமலை. தமிழரசி பள்ளி பெரியபாலப்பாடி. யுவஸ்ரீ 7ஆம் வகுப்பு அரசு பள்ளி பெரியபாலப்பாடி. பிரீத்தி அரசு பள்ளி பெரியபாலப்பாடி 8ஆம் வகுப்பு. பிரீத்தி வந்துட்டாங்களா? வந்தியா? அரசு பள்ளி 8ஆம் வகுப்பு பெரியபாலப்பாடி. பரமேஸ்வரி 6ஆம் வகுப்பு. மோனிகா மோனிகா ஊர் எந்த ஊர்? சொன்னாத 7ஆம் வகுப்பு திருவண்ணாமலை. அந்த சின்ன குழந்தைங்க சின்ன பேர் என்ன? கோயிலினி ஐயா தான். சின்ன சாண்டு இருக்க பேரா ராமனே விட. சூரஜுக்கு ராமரே வர சாரதா. மாணவர் எல்லாருமே சாட்டு வந்துருச்சா? யாருக்கா வராம இருக்கா? பிள்ளைகளுக்கு வந்துருச்சா? பரிசு வராம இருந்தா மட்டும் கழிச்சுக்கோங்க. பரிசு வாங்காம யாருன்னா இருக்கா? வாங்கிட்டீங்களா? அம்மா பிள்ளைகள்லாம் வச்சு அண்ணாமலை கழிச்சுக்கோங்க. அப்பா அம்மா 1 2 3 4 5 6 7. நான் சொல்றாங்க திரும்பி சொல்லுங்க. உலகம் எல்லாம் சேர்ந்து உலகம் யாவையும் உலகம் யாவையும் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இது அருமையான ஒரு கம்பராமாயண இலக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சும்மா 4 பாட்டு தான் கற்றுட்டு இருக்கோம். அதுக்கே இவ்வளவான சிறப்பு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 10,000 பாட்டை படித்தாங்க. என்ன ஆகுது இல்லையா? கம்பனை போல இயற்கையை வர்ணிக்கக்கூடிய இன்னைக்கெல்லாம் இயற்கை எதையோ வந்துட்டு உட்காந்துருக்காங்க. கம்பனை போல கற்றுக்கணும் சொன்னால் கம்பராமாயணம் படித்தாதான் முடியும். கண்ணதாசன் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தெரியுமா தெரியாதா? கண்ணதாசன் தெரியுமா? அவர் என்ன பண்ணார்? ராமாயணத்தை வந்து திட்டணுங்கிறதுக்காக கம்பராமாயணம் படித்தார். கம்பராமாயணம் படித்து முடிக்கும்போது கம்பனுடைய அடிமையாகவே மாறி போயிட்டார். கண்ணதாசனுடைய பாடல்களில்
நிறைய இடங்கள்ல வந்து கண்ணதாசனுடைய கம்பனுடைய தாக்கம் இருக்கும். கவிச்சக்கத்து கம்பனுடைய தாக்கம் பல இடங்கள்ல இருக்குது, பல இடங்கள் இருக்குது. அந்த வகையில் நேரம் நிறையா இருக்கிறது. நான் எடுத்து ஒரு போல இங்கே வந்து சிறப்பு வந்து மகிழ்வுக்குமார் வேண்டிக் கொள்கிறோம். சும்மா 2-3 நிமிஷம் போகிறோம். உணவு வந்துருச்சு, உணவு தயாராக இருக்குது, பசங்களும் தயாராக இருக்காங்க. ஐயா வாங்க, வருகை தான் உணவு ஐயா அன்பிறந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாடகத்திலே கலந்து கொண்டு நடித்த எல்லா மாணவர்களையும் பார்த்தா எனக்கு இன்றைக்கு புரட்டாசி மாதத்துக்கு சனிக்கிழமை ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கு. அழகாக இருக்கிறதுக்கு காரணம் நெற்றில் திருமணம் நடத்தி கொண்டு கூட ஒரு அற்புதமான காட்சி. ஏன்னா வேறு வேறு பள்ளிகளிலே நம்முடைய சமயத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி, நாட்டை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, விருந்தாம்பலை பற்றி யாரும் சொல்லியே தருவதுக்கு ஆள் இல்லை. சொன்னதுக்கே தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட குறைபாடுகளை எல்லாம் போக்கின்ற வகையிலே நம்முடைய கம்பராமாயண இயக்கம், நம்முடைய சாய் கங்கா சாரிட்டபிள் அறக்கட்டளை என்கின்ற சமூக சேவை இயக்கம் இரண்டும் இணைந்து 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முறையாக கம்பராமாயணத்தை பயிற்சி எடுக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் கோடைக்கால பயிற்சி என்கின்ற ஒன்றை எல்லா மாணவர்களுக்கும் என்ன நாங்கள் அளிக்கக்கூடிய பயிற்சி தனியார் பள்ளிகளுக்கு. இந்த கோடைக்கால வகுப்பு அரசு பள்ளி சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னா அரசாங்க பள்ளியில் போய் அனுமதிக்கிறது சாதாரணமான வேலை. எந்த தலைமை ஆசிரியரும் நீங்கள் டிஓ சிஓ கேளுங்க, நாங்கள் அங்கேயும் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் விடுமுறை காலத்தில் வருவதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆகையினால தான் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கம்பராமாயண பயிற்சி அந்த கண்காட்சிகளிலிருந்து விலக்கு கொடுத்து இந்த கோடைக்கால வகுப்பு இன்னொரு அற்புதமான வகுப்பினை நடத்தி கொண்டு வருகிறோம். இது என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நாடகத்தில் நடிக்கலாம், பாடலாம், பேசலாம். நம்முடைய 30 வருஷம் யாரும் வில்லுப்பாட்டெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வில்லுப்பாட்டுக்கு ஒரு பெரிய பயிற்சியில் இருந்து நம்முடைய இந்த எஸ்ஆர்ஜிடியினுடைய பள்ளியினுடைய தாளர்கள் அவங்க பற்றிலாம் ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுங்க. பல கோட்டீஸ்வரி, ஒரு பெரிய மரபு, பெரிய குளம், பெரிய அவர்களெல்லாம் இந்த மாணவர்களுக்கு அருகில் வந்து சான்றுகளை வழங்கி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை பெறுவது சாதாரணமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பினை நம்முடைய கம்பராமாயண இயக்கம் மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூட பெற்றோர்களுக்கெல்லாம் நம்ம குடும்பத்தை விஷயம் சொல்லக்கூடாது. நம்முடைய சேட்டுன்னு சொல்லக்கூடிய சேட்டு குடும்பமும் பிராமண் குடும்பம் 2 குடும்பம் தான் பெற்றோர்களையும் தாய் தந்தையும் பாட்டன் பாட்டி காலை தொட்டு வணங்கக்கூடிய மரபுல பழக்கம் நடக்கிறாங்க. வேற எந்த குடும்பம் அம்மா அப்பா கும்பிடவே மாட்டாங்க. அப்படி கும்பியத்தே நிற்பதுன்னா கல்யாணத்துக்கு பாதம் போயிட்டேன். அப்படிப்பட்ட குறைபாடுகள்லாம் போக்கி பெற்றோர்களை மதித்து வணங்கி இந்த பாத பூஜை என்று பெற்றோர்களை வணங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை இந்த கம்பராமாயண இயக்கம் அளிக்கிறது பெருமக்களே. அதனால் என்ன லாபம் நஷ்டம்? வாழ்க்கையில் எத்தனை உறவு இருக்கலாம். அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், மாமா இருக்கலாம், மச்சா இருக்கலாம், நண்பர் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய தாய் தகப்பனை போல அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வேறு யாரையுமே பெற முடியாது. முதல் மரியாதை, முதல் மதிப்பு அம்மா அப்பா. அதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சிறந்திக்க மந்திரம் இல்லை என்கின்ற வார்த்தையை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, படிக்க வைக்கிறாங்க, வாழ்க்கைக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க என்கின்ற உணர்ச்சியை தெரிந்து கொண்டு அவர்களை இன்றைக்கு பல பேர் முன்னால் வணங்கக்கூடிய ஒரு பெரிய பண்பாட்டினை, பக்குவத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்முடைய கம்பராமாயண இயக்கம் என்று சொல்லி அந்த இயக்கத்திலே கலந்து கொண்ட நிகழலாம் மேலும் மேலும் வளத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அனைவருக்கும் தொண்டு மையத்துடைய தலைவர், கம்பராமாயண இயக்கத்துடைய செயலாளர் ஐயா. கம்பராமாயண இயக்க தலைவர்களுடைய சார்ந்தவர்கள் மக்களை உங்களை எல்லாம் இந்த நண்பகல் வேலையிலே வணங்குவதை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சீர்காழி அருணாச்சல கவிராயர் பாடிய அந்த ஒரு 4-5 வரிகளை பாடி என் உரையை நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். காலத்தில் நான் 10 வரியில் சீர்காழி அருணாச்சல கவிராயர் பாடி முடிச்சிருக்கார். 10,000 பாட்டு பாடினார். 10,000 பாட்டு பாடின கண்ணதாசன் அருணாச்சல கவிராயர் 10 வரி தான். என் பள்ளி குண்டீர் ஐயா கோசிகன் சொல் குறித்ததற்கோ அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ ஈசன் வில்லை முறித்ததற்கோ பரசு
ராமன் உரம் பறித்ததற்கோ ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா? மாசிலாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இழைப்போ தூசிலாத புகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ மீசிரமாம் சித்திரகூட சிகரத்தில் மிசை நடந்த இழைப்போ காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ மரங்கள் ஏழும் தொலைத்தோ கடலை கட்டி வளைத்தோ இலங்கை எனும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதிகளை அழித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா? ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா? ராமன் நம் எல்லோருக்கும் நல்ல வாழ்வினை அளிக்கட்ட வாய்ப்புகிறது. ஒவ்வொரு தமிழறிஞர்களும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சிறப்பாக ஒரு சொற்பொழிவு இசை சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்கள். இருந்தாலும் அதனுடைய காலத்தை கருதி 2-3 நிமிஷங்கள் மட்டும் வாசி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மதிப்பிற்குரிய உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவரும் எஸ்கேபி கல்லூரியுடைய பொறியியல் கல்லூரியுடைய முதல்வருமான மதிப்பிற்குரிய முனைவர் குமார் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். ஐயா வாங்க. சரி, ஓகே. அதான் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் என்ற உயிருக்கு நேர். இந்த ராமாயண விழாவினை, கோடை விழாவினை மிகச் சிறப்பாக இங்கு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற பயிற்சி வகுப்புகள் குழந்தைகளுக்கு கோடை நேரத்தில், இது போன்ற விடுமுறை நேரத்தில் அவசியம் வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டு என்னுடைய பேச்சை தொடர்கிறேன். நமது தலைவர் ஐயா அவர்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர். ஆற்றல் அப்படின்னால சக்தின்னு அர்த்தம். பாருங்க, தடுமாறினாலும் டக்குன்னு எழுந்திரிச்சு லெவலுக்கு வந்துட்டார். அது மாதிரி சக்தி மிகுந்த தலைவர். அவரே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதாவது தலைவர் நான் உட்காந்துட்டு தான் இருக்கணும்னு எண்ணமெல்லாம் கிடையாது. போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது, இந்த ராமாயண நிகழ்வு. அதுக்கு ஐயா தான் தங்க விஸ்வநாதனையும் கூட்டிகிட்டு அந்த ஸ்டேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த கட்டில் தூக்கி வெளியே போட்டாங்க, டேபிள் கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அவ்வளோ வேலையும் பார்த்தாங்க. அதாவது என்னால் முடியல, நானும் அகவை முதிர்ந்தவன் தான், இருந்தாலும் எண்ணங்கள் இருக்கு, செயல்படுத்த முடியல. ஐயா ஆற்றல் மிகுந்த தலைவர், மிக சிறப்பாக அதை செய்தார்கள். இப்போ கூட பாருங்க, இந்த கிரமத்தை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு வேலை. நேற்று நான் இந்த நிகழ்வுகளை பற்றி ஐயா சொல்லியிருக்காங்க. 5 நாள் நடக்குது, 6வது நாள் நிறைவு நாள் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக நான் நேற்று மதியம் வந்திருந்தேன். ரொம்ப லேட்டு, நான் இப்போ எல்லாத்துலேயுமே லேட்டு. இன்னைக்கு காலையில் கூட பாருங்கள், இந்த கலை நிகழ்ச்சிகளை நான் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு திருப்தி, நேற்று அந்த பயிற்சியெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அந்த மாதிரி வர்றப்போ மிகச்சிறப்பாக இந்த பயிற்சிகளெல்லாம் கொடுத்தாங்க. நல்ல ஆற்றல் மிக்க தலைவர் நமக்கு அவர் தலைவர் மட்டும் இல்லை, இயக்குனர், ஒரு டைரக்டர்னு சொல்லுவாங்க சினிமாவில். அது மாதிரி அந்த நடன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பவே ஐயா அதை நிறுத்தி, நீ இந்த மாதிரி செய்யணும்,
நீ முன்னால் செஞ்சுட்ட பின்னால் செய்ய ஐயா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி மிக சிறப்பாக அவர்கள் இந்த இதை கொண்டு சொல்றதை குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நமது செயலர் அவர்கள் அதாவது எனக்கு தமிழுக்கு என்னை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறது ஐயா தான். பாவலர் குப்பன் ஐயா அவர்கள் தான் என்னை தமிழுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் ஒரு தகுதி அரசுலேருந்து கிடைக்கணும்னு சொன்னால் ஐயாவுடைய பரிந்துரை கடிதம் தான் அதற்கு பேஸாக இருந்தது, அதாவது அடிப்படையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அது மாதிரி எங்களெல்லாம் இந்த தமிழ் பூஞ்சோலைக்குள்ள கையை பிடிச்சி அழகாக நாங்களாம் 2 வயசு குழந்தைங்க, அவங்க பெரியவங்க, கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் அது உள்ள ஏற்ற இறக்கங்கள் மேடு பள்ளங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி குப்பன் ஐயாவை ஐயா சொன்ன 2 நிமிஷம் தான் ஒவ்வொருத்தருக்கும் 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பொருளை தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்கள். உங்களுக்கெல்லாம் தமிழ் இது பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தமிழை பற்றி நான் சொல்லக்கூடாது. தமிழில் 2 பேர் உண்டு, ஒன்றும் இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். காரண பெயர்ங்கிறது ஒன்று, இடுகுறி பெயர். நாற்காலி காரண பெயர் 4 கால் இருக்கு, முக்காலி 3 கால். இடுகுறி பெயர் புலி அப்படின்னா நான் தான் புலின்னு சொன்னேன், எங்கள் வாத்தியார் சொன்னாரு, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால நம்ம புலின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது இடுகுறி. இப்போ ஐயாவுக்கு தங்க விஸ்வநாதன் பேர் வச்சுருக்குறாங்க. தங்கம்னா ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல், அதாவது ரொம்ப அதிகமான தொகை கொடுத்துவாங்க. இன்றைக்கி நாளுக்கு நாள் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது விலை. அது மாதிரி ஒரு தங்கம் உங்களுக்கு வந்து பொருளாதாராகவே அதுவும் பொருளாதாரம் கிடைச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தங்க விஸ்வநாதன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு காரண பெயர். அது மட்டும் இல்லை, ஐயாவுடைய சொற்பொழிவுகள் கேட்டுருக்க ரொம்ப கருத்தாக பேசுவாங்க. அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நமது மனதிலே பதிந்து விடும், தங்கிவிடும். அதற்காக தங்க விஸ்வநாதன். தங்க விஸ்வநாதன் வந்து சும்மா வைக்கல, அவங்க காரண பெயர் தங்க விஸ்வநாதன். இது போன்ற பெரிய சான்றோர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக இருந்து முன் உதாரணமாக இருந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய ஒரு பெரிய கூட்டமே இங்கே இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு ஏற்பாடுகள், அதுவும் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைகளை நம்ம விட்டுருந்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5 நாள் செல்போனை பார்த்துட்டு இருந்தோம். நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காங்க, பெற்றோர்களும் இதை வந்து கஷ்டமாக எடுத்துக்கக்கூடாது. இல்லை ஐயா அவர்கள் டைம் கொடுக்குறாங்க, எனக்கு புரியுது. செல்போனை பற்றி மட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ இது வரலன்னு சொன்னால் என்ன ஆகுன்னா, செல்போனில் இருந்து உட்காந்துக்கிட்டே அது அந்த பெற்றோர்கள் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, குழந்தை சாப்பிடலையா செல்போனை கையில் கொடுத்துட்றாங்க, ஃபோட்டோ பார்த்துட்டு சாப்பிடு. தூங்கலையா அதை கையில் கொடுத்துட்றாங்க, அதில் ஏதாவது 2 படத்தை பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா கேம்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுகளில் நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு குரலை மட்டும் நான் ஐயா இங்கே வந்து செய்திக்கு வந்துடுவாங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 2 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படிங்கிறார் வள்ளுவர். 27வது பாட்டு. இதில் வந்து மெய்வாய் கண் மூக்கு செஞ்சு வச்சுட்டா இந்த ஊர்கள்லாம் வருது, சுவைகள்லாம் வருது. இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இது 2 நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும். அதனால இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய இது நல்ல சிறப்பாக நடக்கும். அப்படிங்கிறதுனால அவைகளை வந்து நம்ம வந்து ஒரு பெரியவர்களின் பின்னால் இந்த உலகம் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் 5 புலன்களையும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். அதெல்லாம் இது மாதிரி ஒரு பயிற்சிகள் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டாக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இது போன்ற கூட்டங்களை நிறைய அவர்கள் நடத்த வேண்டும். குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், பெரியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், வயது முதிர்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
வாழ்த்தி, மேலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழறிஞர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. சொன்னோம் அதனால் ஒரு 5 நிமிடம் நம்முடைய மதிப்புக்குரிய திருக்கோவிலூர் கோவில் தமிழ்ச்சியோட தலைவர் என்னுடைய ஆசிரியர் வேண்டிக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சிங்காரவேலு ஐயா அவர்கள் நிறைய வழிகாட்டுதல்களுக்கு ஒரு உற்சாகம். கம்பராமாயண இயக்கம் பயிலரங்கம் கடந்த பயிலரங்கத்தின் வாயிலாக ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கம்பராமாயண இயக்கத்தினர். அதற்காக முதலில் இந்த கம்பராமாயண இயக்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பாட்டும். அடுத்தது எல்லாம் மறையன்னு சொல்லுது, எல்லா நூல் எல்லா மதத்துலேயும் எனக்கு நான் விவிலியம் வாசிச்சிருக்கேன், நபிகளுடைய போதனை வாசிச்சிருக்கேன், இந்த இதில் இந்து மதம் மூச்சு வாசிச்சிருக்கேன். எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா கீழ்ப்படுத்தல் ஞானத்தின் ஆரம்பம். ஒபேதாடு உங்களுக்கு எதாக இருந்தாலும் கீழ்ப்படுத்தல் இருந்துச்சா அந்த ஞானம் கைவரப்படும். நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை. கம்பராமாயணத்தினுடைய முதல் வந்து கீழ்ப்படுத்தல். ஏன்னா ராமன் மாதிரி கீழ்ப்படுத்திய உலகத்தில் யாருமே கிடையாது. சொன்ன பேச்சுக்கு எதுவுமே மாறுபாடும் இல்லை. அதனால் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி வந்து இந்த பிள்ளைங்க வந்து நடித்தாங்க நாடகம். ஏன்னா நான் நிறைய நாடகம் எழுதியிருக்கேன், புத்தகம் எழுதியிருக்கேன், கல்லூரி பிள்ளைங்க எல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்னுடைய இதை. ஆனால் விரைந்து போயிட்டார். ஏன்னா ஒரு பாமரச்சி எளிமையான பிள்ளைங்க வலிமையான ஸ்கிரிப்ட் எடுத்துருக்காங்க. அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. அந்த வாலியை என்னால் கண்ணிலேருந்து மறக்கவே முடியல. அந்த வாலியினுடைய வலி வேதனையும் அந்த வார்த்தை தடுமாற்றமும் அந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர் மறுப்பு பாராட்டுகள், வணக்கம் எல்லாருக்குமே நன்றி. அதனால் இந்த பயனுள்ள பொழுது இது. ஏன்னா அந்த கோடை காலத்தில் வந்து இந்த காலத்தில் இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா பிள்ளைங்கிட்ட ஒழுக்கம் வந்து 80% குறைஞ்சி போச்சு. நான் எல்லா கல்லூரிக்கும் போயிட்டு இருக்கேன். அதனால் பார்க்குறேன், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தேவை ஒழுக்கம். ஏன்னா நீதிபதி வகுப்புலாம் எடுத்துகிட்டோம், நம்ம முடிச்சிடுங்க நீதிபதி வகுப்புலாம் எடுத்துகிட்டோம் நம்ம. அதனால் இந்தமாரி தனியார் அமைப்புகள் இந்த சாரார்கள் தொண்டுள்ள உள்ள மாரி உள்ள அர்ப்பணிப்பு உள்ளவங்களால் தான் மீண்டும் வந்து இதை தழைக்கணும், இந்த ஒழுக்கம் பண்பாடும். அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த முயற்சியை எடுத்து வெற்றி அடையணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அது சொல்லிட்டார் ஐயா. ஒரு பாடலை எழுதியிருக்கேன் ஐயா. எவ்வளோ பேரா எவ்வளோ பத்திகளாக இருக்கேன். 4 வரி பாடி முடிச்சு எடுத்துருக்கேன். ஐயாவுடைய ஆசிரியர்களை வேண்டுகிறோம். அறவை முதல் தமிழறிஞர் ஐயா அவர்கள் கூட்டுறவுத்துறையிலே பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஒரு சில வார்த்தை. இருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகம் உலகே உலகு வள்ளுவர் பெருமானை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ராமபுரான் இந்த இயக்கமானது இப்பொழுது துளிர் விட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா எல்லா இடத்துலையும் இல்லாத மறைஞ்சிருக்குது. அப்போ இயக்கத்தை நம்ம பெரியவர் ஐயா மூலமாகவும் மற்றும் செயலாளர் பொருளாளர் மூலமாகவும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல வேணுகோபால ஈஸ்வரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே ராமரை பற்றி ஒரு 4 வரி பாடலை முடித்துக்கொண்டு பாடி முடித்து கொள்கிறேன். அண்டர்கள் உயரம் தீர்க்க ராமா, உன்னை அண்டியவர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரம் சென்று ராமா, உங்கள்கிட்ட வந்தவங்ககிட்ட இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கிறதுக்காக அயோத்தி மாநகரம் சென்று தண்ட காரூணியம் செய்து நீ செயற்கரிய செயலை செய்தாய். தண்ட காரூணியம் செய்து சமுத்திரத்தையே அணையாய் கட்டி கொண்ட அந்த ராவணனை வாட்ட கோதண்டத்தை கரத்தினில் ஏந்திய கோதண்ட ராமா ஹரிஹரி ராமா புண்டரி ராமா கோவிந்தா கோபாலா கோவேந்தா யாதவா மாதவா ராகவா பத்மநாபா பரமேஸ்வரா நின் பொன்னடி மலபாதம் என்றென்றும் போற்றுவோமே. மேலும் இவ்விழாவானது ஆள் போல் தழைத்து அருகு போல் வேர் ஊன்றி முழுங்கல் போல் வளர எல்லாம் வல்ல வேணுகோபால ஈஸ்வரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பெருமகனார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அபிஷேகம் நிறைவு பாடல் ஒன்று எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு குழந்தைங்களும் இங்கே வந்துடலாம். ராம ராம ராம் ராம ராம ராம்
ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம். அங்கே விளையாடிக்கிட்ட குழந்தைங்களாம் எல்லாம் ஓடி வந்துருங்க சீக்கிரமா. ஒரே ஒரு காட்சி, நேரம் அதிகமாகிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு சுவை தான். சீதையை கண்ட பிறகு அனுமன் திரும்பி கொண்டிருக்கிறான். கடலை தாண்டி முனையை, ராமேஸ்வரம் முனையை அடைந்து விட்டான். வானவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகா, சீதையை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. 2 தப்படி போகும்போது அங்கே பெரிய ஒரு காடு, மதுவனம் என்று பெயர். சுக்ரீவனுடைய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது, அவனுடைய ஆட்சியில் தான் இருக்கிறது அந்த மதுவனம். அதுக்கு ஒரு பாதுகாவலன் இருக்கான். ஆனால் அந்த அனுமனுடைய படைகள் என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே புகுந்தாங்க. இந்த மரத்துள்ள பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டு குதியால் பூச்சிவிட்டு போட்டு ஆனந்தமாக சந்தோஷமாக தொலைக்கிறாங்க. அந்த காவலாளி சுக்ரீவனுக்கு தகவல் அனுப்பி வைக்கிறான். இங்கே குரங்கு கூட்டம், உங்கள் குரங்கு கூட்டம் தான் வந்து இங்கே ரகலை பண்ணிட்டு இருக்குன்னா எல்லாம் அனுபவிக்கிட்ட சந்தோஷமாக என்று சொன்னான் சுக்ரீவன். அவனுக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சு போச்சு. அது கண்டென்ட் செய்தின்னு அப்புறமா தான் வந்து சொல்கிறார் இவர். அந்த குரங்குகள்லாம் குதிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே நல்ல செய்தி கொண்டு வர அறிந்து கொண்டார். அரியணை அனுமல் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதங்கன் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை சரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுணர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி என்று பட்டாபிஷேக பாடலை பாடி நிறைவு செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து சப்தமாக ராமநாமத்தை சொல்லும். முடித்த பிறகு தேசிய கீதம் இருக்கிறது. ராம ராம ராம் ராம ராம ராம். சப்தமாக சொன்னால் நல்லா பசிக்கும். ராம ராம ராம். அயோத்தியில் முதல் சொல்கிறாங்க. சப்தமாக சொல்லலாமா? வேகமா